வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய செந்தில் செல்வம் ஐயா அவர்கள். ஐயா வாருங்கள் ஐயா. பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் ஒளித்தடையில் தான் இருக்கணும். இது பதிவில் போயிட்டு நேரலே போயிட்டு கொண்டிருக்கிறது. யாரும் பேசாதீங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் அந்த இதுக்குள்ளேயே உட்காருங்க. ஐயா அவர்களுக்கு முதல்ல மட்டும் வணக்கம் சொல்லுங்கள். நீங்கள் சத்தம் போட வேண்டாம், கை மட்டும் கூப்பினா போதும். ஐயா வணக்கம் ஐயா, வாருங்கள் ஐயா. உங்களை சந்திப்பதிலும் உங்களை பார்க்குறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறேன். ஐயா அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கல்பட்டின்னு ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் நாமரிப்பேட்டிலேருந்து உள்ளே போகணும். வெள்ளக்கல்பட்டியில் ஐயா அங்கே தான் படித்தாங்க. ஐயா அந்த பள்ளிக்கு நிறைய தான் படித்த பள்ளிக்கு நிறைய அந்த சுற்றுச்சுவரை கட்டி கொடுப்பது, அந்த வகுப்பறைக்கெல்லாம் டைல் போடுவது, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு பொருட்களை வாங்கி செல்வது, ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வரும்போதெல்லாம் பண்ணுவார். ஏன்னு கேட்டால் அவர் தமிழ் ஆசிரியரோட மகன். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஆசிரியராக இருந்தவங்க. அவங்களுடைய அக்கா அவர்கள் சேடர்பாளையம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்காங்க, ஜோதி கண்மணி அம்மா. அந்த ஒரு நல்லதொரு பாரம்பரியத்திலேருந்து வந்த ஐயா அவர்கள் ஊருக்கு வரும்போது என்னை அழைத்தார்கள். நானும் மகிழ்ச்சியோடு சென்றேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே ஒரு மகிழ்ந்து வச்சுக்கிட்டு ஐயா அவர்கள் ஏறக்குறைய ஒரு காலையில் 2 பள்ளிகள், மாலையில் 2 பள்ளிகள், 4 பள்ளிகள் போனோம். அப்போ வெள்ளைக்கல்பட்டிக்கு போயிட்டு நாங்கள்லாம் பேசும்போது சேடர்பாளையம் பள்ளியில் நம்முடைய தியாகச்சுடர்னு ஒரு பொண்ணு போன வருஷம் தமிழிசை துறையில் நாமக்கல் மாவட்டத்தில் 1330 திருக்குறளையும் சொல்லி இரவு வகுப்புக்கு வருவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சேடர்பாளையத்தினுடைய தியாகச்சுடர். அதே மாதிரி தவப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போன வருஷத்துக்கு 3 வருஷமே பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக ஒப்புவித்து அந்த மகள் என்ன பண்ணால் 1330 15,000 ரூபாய் பரிசு வென்ற பள்ளி அந்த பள்ளி. இந்த 2 பள்ளிகள் நாங்கள் கூட என்ன நினைக்கிறோன்னா, ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் போதும், அந்த ஒருத்தரை பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 பேர் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அந்த வகையில் தினமும் அந்த பிள்ளைகள் படித்தாங்க, வெற்றி அடைஞ்சது. அதுபோல் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர் முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த வகையில் இன்று நம்மிடையே வந்திருக்கிற ஐயா அவர்களை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கையெழுத்துக்கு மூணுன்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு பெரிய முகம், ரொம்ப சந்தோஷம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் ஐயா அங்கே போயிட்டு திருக்குறள் 1030 சொல்லி குறளரசன் ஒரு பட்டம் வாங்கி, அங்கே என்ன பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு குறள் சொன்னால் $1. அந்த டாலரில் $1330 பரிசை பெற்ற குறளரசன், முதன்முதலாக அமெரிக்காவிலே குறளரசன் பட்டம் பெற்ற நம்முடைய அன்புக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செந்தில் செல்வம் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய உரையை தாருங்கள். நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. நிறைய ஐயா சொன்னாங்க. நம்முடைய அன்பின் காரணமாகவும் மரியாதையின் காரணமாகவும் நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கே முதல்ல இங்கே அமெரிக்காவில் ஒரு குறளுக்கு $1 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக கொடுத்துட்ருக்காங்க. இந்த குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 10 ஆண்டுகளாக அவங்க திருக்குறள் படிச்சுட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த போட்டிகளில் கலந்துட்டு ஒரு குறள் சொன்னால் $1 அப்படின்ற அது ஒரு ஊக்கத்தொகையாக குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. பெரியவர்களுக்கு ஒரு பாராட்டும் பரிசும் அதுதான் கிடைக்கப்பெற்றது. அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மாதிரி அந்த வகையில் நிறைய குழந்தைகள் இங்கேயும் அமெரிக்காவில் நிறைய குழந்தைங்க திருக்குறள் முற்றோதல் செய்யணும், திருக்குறள் ஓதி அதை பொருள் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற தொடங்கி முற்றோதல் வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கப்பட்ட உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தின் நம்ம பொறுப்பாளர்களான வலைத்தமிழ் பார்த்தசாரதி அவர்கள், அப்புறம் வள்ளுவர் குரல் குடும்பத்தோட திரு சி ராஜேந்திரன் ஐயா அவர்கள், அப்புறம் சபீஸ்ட் சொசைட்டி அமைப்பின் ரவி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நம்ம இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க தான் இதற்கான விதைகளை போட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் தனியார் பள்ளி மாணவர்கள் அனைவரும் திருக்குறளை படிக்க வேண்டும், முற்றோதல் செய்ய வேண்டும், இந்த தமிழக அரசின் பரிசு தொகையை பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல நல்ல மாணவர்களாக நல்ல இளைய தலைமுறை, எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாக இது திருக்குறள் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் அதையே
அதை உறுதி செய்யும் வகையில் அனைவரும், அனைத்து மாணவர்களும், ஒவ்வொரு பள்ளிகளும் ஒருவர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அதை உறுதி செய்யும் வகையில் அதற்கு முறையாக ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பரிசுகளை வாங்கி குவிக்கிறார்கள். அதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது நம்ம திருக்குறள் காமராசு ஐயா அவர்கள். அவர் போன்ற ஆளுமைகள், ஒரு பேச்சு மூச்சு எங்க நின்னா நடந்தா எல்லாத்துலயுமே திருக்குறள், அவருடைய செயல்கள், ஒவ்வொன்றையும் செயல், எண்ணம் எல்லாத்திலையுமே திருக்குறள் தாண்டி நிறைய அவர் மற்ற மாணவர்களுக்கு நாம் கற்ற கல்வியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், அனைவரையும் உயர்த்த வேண்டும், ஒன்றாக சேர்ந்து தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு ஒளியாக அனைவருக்கும் திகழ்கின்றார்கள். அவர்களுடைய இன்னைக்கு 200வது நாள் நம்ம பென்சில்வேனியா மாகாணத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு தொடங்கி எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்ப ஐயா செய்தி அனுப்பிச்சோன்னே 200வது நாள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் தொடர்ந்து வர முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு மைல்கல் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பாராட்டு உரை வழங்குவது இந்த அவசியமான ஒன்று அப்படின்னு கருதி கண்டிப்பா இது வேலை நேரம் எங்களுக்கு இன்னைக்கு மாலையில ஒரு 5:30 மணி ஆகுது. இப்ப இருந்தாலும் வேலைய கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இருந்தாலும் ஐயாவுக்கு இந்த வாழ்த்துறையை வழங்கணும், இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியை படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கலந்துக்கிட்டேன். மகாசனத்தில் இருக்கிற 3 குழந்தை Bluetooth mode, AUX mode. போடுங்க. ஐயா நீங்க தொடர்ந்து பேசலாம். 20 நடக்குது. அதனால இன்னைக்கு கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாசுதேவன் ஐயா கிட்ட பேசினேன். முடிஞ்சா நீங்க Bluetooth mode, AUX mode. காத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர் முயற்சி அவங்களே சொன்னாங்க. அந்த வகை இந்த நிகழ்வு சிறப்பாக இன்னும் மேலும் தொடர வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லி விடைபெறுகிறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் பல வேலைகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்த்துறையை சொல்லி அதே போல் பல விதைகளை கொடுத்துருக்கீங்க. இன்னும் அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி நமக்காக ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு தினமும் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்று கலந்துரையாடலுடைய பேரவை அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கோம். அது 1703வது நாள். இந்த 1703வது நாளில் இன்று நம்முடைய வகுப்பை சேர்ந்த நிதிஷ்னு ஒரு மாணவன் ஆகநல் பள்ளியில் படிக்கிறான், சேலத்தில். அவன் தான் இன்றைக்கி எல்லோரும் கேட்குற குரல்களுக்கும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்று நாளை மாலை அவன் சொல்ல போகிறான். அந்த வகையில் அது 1703 நாள், ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் அந்த நிலை நடக்குது. அந்த பிள்ளைகளை எல்லாம் நம்ம பிள்ளைகளும் திருக்குறளை சொல்வது, அதை ஒருங்கிணைத்து செல்வது, 3 பகுதியும் குழந்தைகளே அந்த எடுத்து செல்வது பிரமிப்பாக இருக்கிறது என்று பேச்சாளர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய வகுப்பு இந்தியாவினுடைய பண்ணுறோம் இல்லையா, 1489வது நாள். இன்னும் ஒரு 11 நாள் போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 1500வது கொண்டாட போகிறோம். அது நம்ம காலை வகுப்பு 6லேருந்து 6:45 போகுது இல்லைங்களா, அந்த வகுப்போட நாள். அப்புறம் இரவில் படிக்கிறாங்க பாருங்கள், அந்த நம்முடைய பிரம்மநாயகம் ஐயா தலைமையில் 572வது நாளாக பொருள் உணர்ந்து படிக்கிற படிப்பு. அந்த படிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்லாம் வருவாங்க, நிறைய ஆளுமைகள் வருவாங்க. குழந்தைகள் ராமசாமி கூட டெய்லி வருவார். அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அதிகாரத்தை நல்லா பிரித்து படித்து அதனுடைய பொருள் உணர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு பொருளுக்கு போகிறாங்க.
இப்படி அந்த படிக்கிற படிப்பு இன்றைக்கி அமெரிக்காவில் 200வது நாள். இந்த 200வது நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அன்பு இனிய நண்பர், நான் டெல்லியில் போகும்போது அங்கே